வணக்கம். என்னுடைய பேர் முரளிகிருஷ்ணன். கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். நான் வந்துட்டு 15/6/2023 ஆலா சதி மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதம் பக்கம் ஆகுது. பிஎம்சி சீனியர் மாஸ்டர் சந்திரகலா மேடம் அவங்க எங்களை அவங்களுடைய வீட்டில் இருக்கிற ப்ரைவேட்டில் மெடிடேஷனில் ஒரு 1 hour ஆச்சு மினிமம் பண்ணிட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு அன்பு கட்டளை எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. நாங்கள் அந்த அன்பு கட்டளை ஏற்று காலையில் ஒரு 7 மணி 7:10 போல் அவங்க வீட்டுக்கு போய் சேர்ந்தோம். அவங்க வீட்டுக்கு நான் வாசலில் இறங்கினதுலேருந்து அந்த பிரமிட் அவங்க செகண்ட் ஃப்ளோரில் வச்சுருக்காங்க. அவங்க வீட்டில் மேலே கட்டியிருக்காங்க. அந்த பிரமிட்டுக்கு மேலே கீழேருந்து மேலே போகிற வரைக்கும் எனக்கு வாசலில் இறங்கினதுலேருந்து அந்த பிரமிட்டுக்குள்ளே போய் உட்கார்ற வரைக்குமே ஒரு கோயிலுக்குள்ளே போகிற மாதிரியான ஒரு நல்ல ஒரு இனிமையான அனுபவமாக இருந்தது. அவங்க ஸ்டார்கேஸ்டில் எல்லாமே மாக்குடம் போட்டு கோயிலில் எப்படி ஒரு சுத்தபத்தமாக வச்சுருப்பாங்களோ அதே போல் ரொம்ப நீட்டாக வச்சுருந்தாங்க. உள்ளே போகிறதுக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. அப்புறம் அந்த பிரமிட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. பிரமிட் அருமையாக மெயின்டைன் பண்ணுறாங்க. பிரமிட்டுக்குள்ளே நல்ல பவர் இருந்தது, நல்ல அமைதியாக இருந்தது. எங்களை ஒரு 1 hour மெடிடேஷன் செய்யணும்னு சொல்லிட்டு என்னையும் என்னுடைய நண்பர் சவுந்தரராஜ் 2 பேர்த்தையும் அவங்க பிரமிட்டில் உள்ள உட்கார வச்சு மெடிடேஷனை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் செய்யுங்க, 1 hour கழிச்சு உங்களை நான் மீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க இறங்கி போயிட்டாங்க. அதனால் சவுந்தரராஜன் 2 பேரும் பிரமிட்டில் மெடிடேஷன் பண்ண ஆரம்பித்தோம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் 5 to 10 minutesலேயே நான் தாட்லெஸ் ஸ்டேஜுக்கு போய் தியான நிலை நான் அடைஞ்சேன். அந்த தியான நிலை எனக்கு கடைசி வரைக்கும் அப்படியே மெயின்டைன் ஆகிடுச்சு. நடுவில் எந்த விதமான ஒரு தாட்டுமே எனக்கு வரவே இல்லை. ஒரு 15-20 நிமிஷம் அந்த டைம் போல் எனக்கு ஒரு அருமையான வாசனை வந்தது. ஒரு கோயில்களுக்குள்ளே போனோம்னா அந்த கோயிலில் கற்பூர வாசனை, ஊதுபத்தி வாசனை, அப்புறம் மலர்களுடைய வாசனை, இதெல்லாம் ஒரு ரம்மியமாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் அதை என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு வாசனை இருந்தது. அது ரொம்ப ரொம்ப மனசுக்கு இதமாக இருந்தது. நான் அது முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸு அந்த பிரமிட்டில் எனக்கு கிடைச்சது. அந்த எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்ப அருமையாக இருந்தது. அதை கம்ப்ளீட்டாக ஒரு நுரை, ஒரு பக்கெட்டில் நம்ம சோப் பவுடர் போட்டு கலக்கி விட்டோம்னா எப்படி நுரை வருமோ அதே போல் நிறைய நுரையாக இருந்தது. என்னுடைய கண் காட்சி பூராவுமே நுரைய இருந்தது. நான் கண்ணில் பார்க்குற காட்சி எல்லாமே நுரையாக இருந்தது. அது சர்டைன் டைமுக்கு அப்புறம் பழுப்பு கலரில் மாறிச்சு. அந்த பழுப்பு கலர் மாறி கொஞ்சம் நேரம் கழித்து அந்த பழுப்பு கலர் போயிடுச்சு. அதுக்கப்புறம் வெறும் தண்ணீர் மட்டும் அதில் தெரிஞ்சது. அந்த தண்ணீர் ரொம்ப தெளிவாக இருந்தது. அந்த கொஞ்ச நேரம் கழித்து அதுக்கப்புறம் அந்த தண்ணீரும் காணாமல் போய் அங்கே ஒரு கண்ணாடி டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் மாதிரி எனக்கு தெரிஞ்சது. அந்த டிரான்ஸ்பரண்ட் கிளாஸில் தண்ணி ஒட்டிகிட்டு இருந்த மாதிரி இருந்தது. சர்டைன் டைமுக்கு அப்புறம் அந்த தண்ணீரை ஒட்டிகிட்டு இருந்த அந்த நீருமே எவாப்ரேட் ஆகி ஒரே கண்ணாடி மட்டும் எனக்கு தெரிஞ்சது. அந்த கண்ணாடியும் பார்த்திங்கன்னா தெளிவாக ரொம்ப அருமையாக இருந்தது. இதை நான் என்ஜாய் பண்ணினேன். தியானத்தில் போது என்ன நடந்தாலும் என்ன அனுபவங்கள் வந்தாலும் அதை என்ன எதுக்குனால ஆராய்ச்சி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிஎம்சியில் இருக்கிற எல்லா மாஸ்டர்ஸும் சொல்லியிருக்காங்க. அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பிரகாரம் நான் அந்த காட்சியை என்ஜாய் மட்டும்தான் பண்ணினேன். ஆராய்ச்சி எதுவும் பண்ணலை. ஸோ அந்த அந்த ஆராய்ச்சி பண்ணாத காரணத்தினால ஒரு கம்ப்ளீட் வியூ எனக்கு கிடைச்சது. இது பிரபஞ்சம் எனக்கு என்ன சொல்ல வருது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அது பிரமிட்டில் அவங்க அந்த 1 hourக்கு அப்புறம் அவங்க கவுண்ட் டவுன் கொடுத்து எங்களுடைய தியான நிலையிலேருந்து வெளியே வரைச்சு நார்மல் ஸ்டேஜுக்கு எங்களை கொண்டு வந்ததுக்கப்புறம் கீழே இறங்கி அவங்க எங்களை டிஃபன் சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப அன்பு கட்டளையிட்டு எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் கொடுத்து எங்களை நல்லா உபசரித்து எங்களை வழி அனுப்பிச்சி வச்சாங்க. ஸோ மாஸ்டர்ஸ், அந்த சந்திரகலா மேடம் பார்த்திங்கன்னா எல்லாரையுமே அவங்களும் ஒரு ஆன்மா, நம்ம எதிரில் இருக்கிறவங்களும் ஒரு ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக பண்ணுறாங்க. அதனால் எங்கள் 2 பேர்த்தையுமே அவங்க உபசரிச்சது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க எல்லாத்தையுமே இன்வைட் பண்ணுறாங்க. எல்லா மாஸ்டர்ஸும் எங்கள் பிரமிட்டில் மெடிடேஷன் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ சென்னையில் இருக்கிறவங்களோ அல்லது வெளியூரில் இருக்கிறவங்களோ சென்னை போனீங்கன்னா அவங்க வீட்டுக்கு போய் அவங்க வர்றது அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் முன்னாடியே இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே போனீங்கன்னா அவங்க அவங்க பிரமிட்டில் மெடிடேஷன் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. நான் அடைஞ்ச இந்த இன்பத்தை நீங்கள் எல்லோரும் அடையணும்னு சொல்லி உங்களை எல்லாத்தையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.